ஸோ முதல்ல 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு தான் பே கமிஷனோட ரிவிஷன் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற பேசிக் பேவை அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 8வது பே கமிஷனோட அந்த பேசிக் பே வந்து வந்துடும். ஸோ இது அதோட அடிப்படையில் இப்போ நம்மளோட டிஏடிஆர் 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு 60% வந்து கிடைக்கும். 2% வந்து அதிகரிக்கிறதுக்கான அந்த கால்குலேஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ள கேபினெட் அப்ரூவல் கிடைச்சி அது கூடிய சீக்கிரமாகவே நம்மளோட பென்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம இங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 1.6 வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1.6 வந்து இந்த 60% டிஏ வந்து பேசிக்கா கூட மல்டி பண்ணும்போது 1.6 வந்து வந்துடும். நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அரசு ஊழியருக்கோ இல்ல பென்ஷனருக்கோ 20% வந்து அவங்களோட பேசிக் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். நியூஸ் பேப்பர்லையும் சரி இல்ல மற்ற சோஷியல் மீடியாவும் சரி 20-35% இல்ல 40% கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்க வந்து குறைந்த அளவு அது அவங்க குறிப்பிட்ட அந்த குறைந்த அளவே வந்து நம்ம எடுக்கிறோம் 20%. ஸோ இது வந்து நம்ம டோட்டலாக இந்த அரியர் கேல்குலேஷன் வந்து நம்ம 2 வருஷம் வந்து எடுத்திருக்கோம். இது ஏன் 2 வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 2029 வந்து 2 விஷயம் வந்து நடக்கும் போது ஒன்று ORP 1 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். ஸோ அந்த 2029 எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரு வருஷம் முன்னாடி 2028 இது வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அடிப்படையில் தான் இங்கே வந்து நம்ம 2 வருஷத்துக்கான அரியர் கேல்குலேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த 2 வருஷம் எடுக்கிறதுனால 1 ஜனவரி 2026 31 டிசம்பர் 2027 வரைக்கும் நம்மளோட டிஏடிஆர் வந்து ஏன்னா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை டிஏடிஆர் வந்து அதிகரிக்கும். அது வந்து பே கமிஷன் ரிவிஷன் ஆனாலும் சரி ஆகலாம் சரி எலெக்ஷன் வந்தாலும் சரி வரலாம் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து 0% ஆரம்பிக்கிறோம். அதாவது 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு டிஏவோட சதவீதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ அதில் முதல்ல வந்து 0 ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நம்ம வந்து 2% வந்து அதிகமாகிறோம். 2%, 4, 6 இந்த மாதிரி டிஆர் வந்து நம்ம 2% வந்து ஏற்றுறோம். ஸோ இப்போ இந்த 1.6 நம்ம வந்ததுனால டோட்டலாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த சின்ன கால்குலேஷன் தான். ஏன்னா இதோட அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளோட பேசிக் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ORP 3 பேசிக்கை வந்து இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால நம்ம பெருக்கி 8வது பே கமிஷனோட அந்த பேசிக் வந்து வர வைக்க போறோம். ஸோ இந்த 1.6 வந்து நம்ம ஏற்கனவே இந்த 60% டிஏடிஆர் மல்டி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த 20% வந்து எதிர்பார்க்குற சம்பள உயர்வு. ஸோ அதை வந்து நம்ம 20 எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம 100 அளவுக்கு தாச்சு அப்படின்னாக்கா 0.32 வந்து நம்மளுக்கு இதோட அடிப்படையில் வந்து கிடைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து 1.6 வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1.6 கூட இந்த 0.32 வந்து நம்ம சேர்த்தாச்சு அப்படின்னாக்கா 1.92 வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டேட்ல நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது வந்து மற்ற கால்குலேஷன் படி ஃபேமிலி யூனிட் வந்து மாத்துறாங்க இல்ல கமிட்டி வந்து வேற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்க வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு.